இன்னுமா நீங்கள் அந்த மொக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி மெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பாலடைஞ்ச உங்கள் மெயில் ஐடி நேமை பலன்னு பாலிஷ் போட்ட நேமாக மாற்றுற எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸோட எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு ப்ரூஃபோட இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஒன் டே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் உள்ள ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபோக்குள்ளே இமெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் சேஞ்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் உங்கள் பழைய மெயில் ஐடியில் உள்ள ஃபோட்டோஸு, வீடியோஸு, எக்ஸிஸ்டிங் மெயில்ஸு இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. தென் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பழைய மெயில் ஐடி புது மெயில் ஐடி ரெண்டுக்கு மெயில் பண்ணாலும் ஒரே சிங்கிள் இன்பாக்ஸ்க்கு தான் அந்த மெயில் வரும். தென் ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா 12 monthsக்கு ஒன் டைம் தான் உங்களால் நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். தென் யூசர் நேம் பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் உங்களோட நியூவாக யூஸ் பண்ண போகிற மெயிலை கொடுத்துக்கோங்க. தென் சேஞ்ச் இமெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓல்டு மெயில் ஐடி நியூ மெயில் ஐடி ரெண்டுமே காட்டும், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டா 12 monthsக்கு உங்களால் இனிமேல் நியூ ஐடி மாற்ற முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த மெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரூஃபோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னோட எக்ஸிஸ்டிங் மெயில் ஐடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஓல்டு அக்கௌண்ட் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுறேன். தென் அதே மெயில் ஐடிலேருந்து செகண்டாக நான் க்ரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு மெயில் கம்போஸ் பண்ணி நியூவாக க்ரியேட் பண்ண ஐடியை நான் போட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ரெண்டு மெயிலும் சேம் இன்பாக்ஸ்லேயே வந்திருக்கும். இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்னும் தெரியாமல் மொக்க ஐடியா யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.